அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாயல் கப்பாடியா டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் என்ற ரொமான்டிக் டிராமா மலையாள படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். மும்பை மெயின் சிட்டியில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். இங்க வேலை பார்க்குற வேற ஏஜ்ல இருக்க 3 பெண்களோட யதார்த்தமான வாழ்க்கையை சொல்வதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பை மெயின் சிட்டியில இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். படத்தோட மெயின் கேரக்டர்ஸான பிரபாவும் அனுவும் இங்க தான் நர்ஸா வேலை பார்க்கறாங்க. ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிற இவங்க 2 பேருமே கேரள மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல கேன்டீன்ல வேலை பார்க்கிற மும்பையை பூர்வீகமா கொண்டவங்க பார்வதி. இந்த படத்தோட மொத்த கதையுமே இந்த 3 பேரை சுத்தி தான் டிராவல் ஆகுது. சீனியர் நர்ஸான பிரபா திருமணமானவங்க. கல்யாணமான புதுசுல வேலைக்காக ஜெர்மனிக்கு கிளம்பின பிரபாவோட கணவர் திரும்ப வரவே இல்லை. போன்ல பேசியும் 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் கணவனோட சேர்ந்துடுவோம்னு ஒரு மெஷின் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு நர்ஸான அனு ஷியாஸ் என்ற ஒரு முஸ்லிம் பையனை காதலிக்கிறா. இந்த காதல தன்னோட பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவளோட காதல்ல உறுதியா இருக்கா. அடுத்து கேன்டீன்ல வேலை செய்யற பார்வதி இப்ப வாழ்ந்து வர வீடு தன்னோட இடத்துல இருக்குன்னு பெரிய பில்டர் ஒருத்தன் பார்வதியோட வீட்டை இடிக்க பாக்குறான். 20 வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல இருந்தும் சரியான பேப்பர்ஸ் இல்லாததால பார்வதியோட வீடு இப்ப அவ கையை விட்டு போக போகுது. பல வகையில முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இனி இந்த பில்டரோட போராடி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி ஒரு கட்டத்துல தன்னோட போராட்டத்தை நிறுத்திட்டு தன் சொந்த ஊருக்கே போய் அங்கேயே செட்டில் ஆக முடிவெடுக்கிறாங்க. அப்படி பார்வதி அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு உதவும் விதமா பிரபாவும் அனுவும் பார்வதி கூடவே போறாங்க. சில நாட்கள் இருவரும் பார்வதி கூட தங்கும் போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன, அந்த சம்பவத்தால இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடந்துச்சா இல்லையா என்பதை சொல்வதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். நாம வெளிச்சம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மும்பை வாழ்க்கை உண்மையிலே வெளிச்சம் இல்ல, அது ஒரு மாயைன்னு சொல்வதுதான் இந்த படத்தோட கதை. கணவனை பிரிஞ்சு தனிமையில வாழ்ற ஒரு பெண், தன்னோட காதல் திருமணத்துல முடியாதுன்னு தெரிஞ்சும் காதலன் கூட சேர துடிக்கிற ஒரு பெண், தன்னோட இருப்பிடத்துக்காக போராடுற இன்னொரு பெண். இந்த 3 பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்கிற அன்பும் உறுதுணையா இருப்பதையும் ரொம்ப அழகா படமாக்கியிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவா போகிற படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப இயல்பா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு கேரக்டர் பேசுற டைலாக் அடுத்தடுத்த கேரக்டருக்கும் பொருந்துவது போல அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்துடைய ஒளிப்பதிவு ரொம்ப நேச்சுரலா இருந்தது. மும்பை சிட்டியையும் அதுல வாழ்ற மக்களா வர படத்தின் கேரக்டரையும் ரொம்ப இயல்பா காட்டியிருந்தாங்க. மெயின் கேரக்டர்ல நடிச்ச 3 பெண்களோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிலும் குறிப்பா கனிஷ் ஸ்ருதியோட ஆக்டிங் அபாரமா இருந்துச்சு. அடுத்ததா படத்தோட கிளைமேக்ஸ். படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு போடும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்ட இந்த படம் சிறந்த இயக்குனருக்கான பிரிவுல கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு பெற்றிருக்கு. இந்த அவார்டு வாங்குற முதல் இந்திய இயக்குனர் என்ற பெருமையும் பாயல் கப்பாடியாவுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் டப்பிங்ல இந்த படம் இல்ல, சில அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இருக்கு. மொத்தத்துல ரொம்ப ஸ்லோவா போகிற தரமான மெலோ டிராமா படம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.